புனித கிளேரியா பார்பியரி 1847 ஆண்டு பிப்ரவரி 13 தேதி இத்தாலியின் போலக்னாவில் உள்ள லே புதேரியே என்ற கிராமத்தில் திரு ஜோசப் மற்றும் திருமதி ஜெசிகா தம்பதியினருக்கு கிளேலியா மகளாக பிறந்தார். ஏழ்மையான தனது குடும்பத்தை வழிநடத்த அவரது தாயாருக்கு கிளேலியா பெரிதும் உதவினார். பொறுமையும் கீழ்ப்படிதலும் கொண்ட அவர் இறை இயேசுவில் மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். மறைக்கல்வி கற்பிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராய் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இறைபக்தியில் வளர்த்திட உதவினார். நோயுற்றவர்களையும் முதியவர்களையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் இரக்க செயல்களில் ஈடுபடவும் தனது தலைமையில் ஒரு சமூக சேவை அமைப்பை உருவாக்கினார். இன்றும் புனித கிளேலியா தொடங்கிய இச்சபையின் அருட்சகோதரிகள் வியாகுல் அன்னையின் சிறிய சகோதரிகள் என அழைக்கப்படுகின்றார்கள். புனித கிளேலியாவை 1870 ஆண்டு ஜூலை 13 இம்மண்ணுலக வாழ்விலிருந்து இறைவன் விண்ணகம் அழைத்துக் கொண்டார். அவர் இறந்த ஒரு ஆண்டிற்குள்ளேயே அவர் வாழ்ந்த அறையில் அவர் வாழும் போது பாடிய திருப்பலி பாடல் ஒலிப்பதை ஏனைய அருட்சகோதரிகள் உணர்ந்தார்கள். தேவாலயத்தில் அருட்தந்தையர்கள் ஒன்று கூடி திருப்பலி நிறைவேற்றும் போது புனித கிளேலியாவின் குரலில் பாடல் ஒலிப்பதை அந்த பரலோக குரலை இறைமக்கள் உட்பட அனைவரும் செவிமடுத்தார்கள். பின்னர் 1989 ஏப்ரல் 9 போப் 2ஆம் ஜான் பால் புனித கிளேலியாவை புனிதையாக மாற்றிப்படுத்தினார். புனித கிளேலியாவின் திருப்பண்டமானது தென்காசி மாவட்டம் நமது சுரண்டை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருப்பண்டம் 18/9/2022 அன்று முதல் இறைமக்கள் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயம் நாடி வந்து உயிரோட்டமாய் திகழும் புனித கிளேலியா வழியாக இறை ஆசீர் பெற்று செல்லுங்கள். இரவு 10:50. இரவு 11 மணி. நள்ளிரவு 12:10. Okay, good night everybody, good night. The next day. காலை 8:30. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ இறை மக்களே வருக. மகிழ்வுடன் இணைந்து இறை அருள் பெறவே இறை மக்களே வருக. உன்னிடத்தில் எதை கேட்பேன் இறைவா, என் இறைவா, சொல்லி அழ வழியும் இல்லை கனவா இது நினைவா. பார்க்கின்ற பார்வையெல்லாம் பகையா உறவா, செல்லுகின்ற பாதையெல்லாம் வழியா முடிவா. புரியவில்லை வாழ்வில் புரிந்தவனே வா. உறுதிமொழி. மிகவும் தூய ஆவியே, நான் புனித கிளேலியா அன்னையின் குழுவில் இறைபணி ஆற்றிட ஆவல் கொள்கிறேன். ஆனால் என் சொந்த வல்லமையால் உமக்கு தகுந்த பணிபுரிய என்னால் இயலாது என்பதை உணர்கிறேன்.
ஆகவே நீர் என்மேல் எழுந்தருளி என்னை உமது தூய ஆவியால் நிரப்பியருளும். ஏனெனில் உம் வல்லமை என் எளிய செயல்களுக்கு உறுதி தந்து அவற்றை உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும் கருவியாய் மாற்றும். அன்புள்ள இயேசுவே, உம்முடைய நன்மைத்தனத்தினால் நான் கிளேரியா குழுவின் சபை உறுப்பினராக இருந்து பலரது கண்ணீரை துடைக்கவும், துன்பங்களை இன்பங்களாக மாற்றவும், ஏழைகளுக்கும் தேவையில் உள்ளோருக்கும் அன்பு பணி செய்யவும் எனக்கு வாய்ப்பு தந்து இருக்கின்றீர். அன்பு இயேசுவே, உம்மோடு உமது வழியாக வறுமையிலும் துன்பத்திலும் இருக்கும் நம் சகோதர சகோதரிகளுக்கு ஆன்ம சரீர நலன்களை புரிய என்னை ஆசீர்வதியும், எனக்கு வழிகாட்டும், என்னை உமது வல்லமையால் நிரப்பும். அமலோற்ப அன்னையே, உம் திருக்குமாரனின் பெயரையும் அவன் அன்பின் ஆறுதலையும் ஏழைகளின் உள்ளங்களுக்கு எடுத்துச் சொல்லும் தகுதியை நான் அடைய அருளை தாரும். ஏழைகளுக்கு பணி செய்யும் இந்த உழைப்பை நான் ஏற்று நடத்தும் போது புனித கிளேரியா அன்னையே, உமது பண்புகளான தாழ்ச்சி, அன்பு, எளிமை, ஆர்வம் ஆகியவற்றை என் உள்ளத்தில் நெருப்பு போல பற்றி எரிய செய்தருளும். இதனால் நானும் என் குடும்பமும் ஒளி பெறுவோமாக. நான் செல்லும் இடமெல்லாம் கிறிஸ்து என்னும் ஒளியை ஏந்தி செல்லும் கருவியாய் வாழ்வேனாக. அன்பு நிறைந்தவரும் அருளாசி அளிப்பவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு புனித கிளேரியாவின் பரிந்துரையால் நான் ஆன்மீகத்தில் வளரவும் தொடர்ந்து நிலைத்து நிற்கவும் என்னை வளர்த்தெடுத்து அருள் புரியும். ஆமேன். அனுதினம் நானும் உணர்ந்திட செய்திடும் இயேசு
புகழும்